அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் prelims and mains point of view 5 questions current affairs பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ரேங்க் இன் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊழல் புலனாய்வு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, போன வருஷம் இந்தியா 93வது ரேங்க்ல இருந்துச்சு, இப்போ 96வது இடத்துல இருக்காங்க. சரியா? ஸோ நேற்று பாராளுமன்றத்தில் இதை பத்தி பேசப்பட்டிருக்கு, அந்த ஒரு பின்னணியில நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுல டாப் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க். ஊழலே ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கண்ட்ரி யாருன்னா டென்மார்க். ஸோ கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து டென்மார்க். இந்தியாவோட ரேங்க் 96th ரேங்க்ல நம்ம இருக்கோம். போன வருஷம் 93ல இருந்து இப்ப பின்னாடி போயிருக்கோம். சரியா? அடுத்தது, வாட் டு யூ மீன் பை பிளாக் அவுட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளாக் அவுட் நேரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பூமிக்கு திரும்பி இருப்பாங்க, அந்த ஒரு பின்னணியில கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த பிளாக் அவுட் டைம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த்துக்குள்ள வரப்ப ஒரு சில நேரம் ஒரு மைன்யூட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்லையா, அதுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன்னால நமக்கு அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பிளாக் அவுட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் அவுட் டைம் இந்த டைம் அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னா, கல்பனா சாவ்லா வந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட நமக்கு டிசாஸ்டர்ல போய் முடிஞ்சிருக்கும். சரியா? ஸோ பிளாக் அவுட் டைம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the period when a spacecraft loses communication with Earth during re-entry. அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் உள்ள வரப்போ ரீஎன்ட்ரி ஆகிறப்ப என்ன ஆகுது, கண்ட்ரோல் சென்டரோட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கட் ஆகுது. அதை தான் வந்து பிளாக் அவுட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகிழ்ச்சி அறிக்கை வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் மார்ச் 20 அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் வந்து மார்ச் 20. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரிங் அண்ட் ஷேரிங் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? ஸோ இந்த டே அப்பதான் நமக்கு இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்தியா போன வருஷம் 126வது இடத்துல இருந்திருப்பாங்க, இப்போ 118வது இடத்துல வந்து இருக்காங்க. சரியா? பின்லாந்து தான் இதுலயே டாப் கண்ட்ரியா வந்திருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் 118வது இடத்துல இருக்கு. அடுத்தது, consider the following statements. March 22 is observed as World Water Day. உலக தண்ணீர் தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 22. கரெக்ட் தான். Glacier preservation is the theme for 2025. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பனிப்பாறை பாதுகாப்பு, கிளாசியர் பிரிசர்வேஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? லாஸ்டா, who is appointed as the CEO of அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்? அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்கோ சிஸ்டத்தை டெவலப் பண்றதுக்காக, அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இதோட சிஇஓவா யார் வந்திருக்காங்க அப்படின்னா, சிவ்குமார் கல்யாணராமன் அப்படிங்கிற இவர் தான் வந்திருக்கார். சரிங்களா? சிவ்குமார் கல்யாணராமன். எஸ் சோம்நாத் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த இஸ்ரோ சேர்பர்சன். வி நாராயணன் இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரோவோட சேர்பர்சன். அடுத்தது, நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம், அதோட பிரின்சிபல் அட்வைசர் தான் யாரு, சௌமியா சுவாமிநாதன் அவங்க. சரியா? சோ இன்னைக்கு 5 questions பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.